ஹாய் கைஸ், எல்லாருமே சிக்கனில் ஒரு டைம் ஆச்சு செட்டிநாடு சிக்கன் வறுவல் செஞ்சுருப்பீங்க. நம்ம சேம் அதே மாதிரி சேனக்கிழங்கு செட்டிநாடு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் நானே தான் வச்சேன், எதையும் பார்த்து செய்யல, என்னுடைய ஓன் ரெசிபி தான். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிட்டாக கட் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் கூட ஒரு பொட்டேட்டோ சேர்த்துக்கினேன். நீங்களும் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டிகிட்ட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிட்ட உடனே நம்ம வேக வச்சு சேனக்கிழங்கு பொட்டேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். இதுதாங்க முக்கியமான மசாலாவே சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மசாலா. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலாவோட நல்லா கிழங்கு மிக்ஸ் ஆன உடனே ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா செட்டிநாடு சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.